இன்றைக்கி நாம் சூப்பராக மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம தனித்தனியாக ஜீரகப்பொடி, தனியா பொடி இதெல்லாம் செய்கிறது கிடையாது. நம்ம அரைக்கிற இந்த மிளகாய் தூள் சூப்பராக இருக்கும். நான் 1 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன். நல்லா ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 3 நாள் கூட நம்ம வெயிலில் காய வச்சோன்னா நமக்கு நாள் பட வரும். நல்லா பூச்சி பிடிக்காது. இப்போ நான் 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியா இந்த மாதிரி நடுவில் கொட்டி நம்ம காய வச்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். தனியா கீழே எதுவும் சிந்தாமல் நல்லா காஞ்சி வரும். நல்லா ஒரு 2-3 நாள் இதை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு, பச்சரிசி, மிளகு 100 கிராம், எல்லாமே 100 கிராம் நான் போடுவேன். கடுகு, வெந்தயம் 100 கிராம், சீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், பெருங்காயம் 100 கிராம். இப்போ நாம் பச்சரிசியை நல்லா பொரியரிசி மாதிரி வர வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த பக்குவம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கிடையாது. வெறும் துவரம்பருப்பு மட்டும் போட்டாவே போதுமானது. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இதையும் அதே தட்டிலே கொட்டிடலாம். நம்ம இதை தீஞ்சிராமல் நல்ல பொன் வறுவலாக வறுக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நல்ல கமகமன்னு சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஜீரகமும் 100 கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். மிளகு 100 கிராம். நான் 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியாவுக்கு இந்த மாதிரி 100 கிராம் அளவு தான் போடுவேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா படப்படன்னு பொரியும் பாருங்கள். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது வெந்தயம் நல்ல கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். மற்ற மசாலாஸை விட இந்த வெந்தயம் ரொம்ப முக்கியமாக நமக்கு வறுத்தால் தான் நல்ல கமகமன்னு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மிளகாய் தூளுக்கு. வெந்தயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கேன்னு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். இது அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ பெருங்காயம் முழுசாக இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக 1 பாதியமாக இடிச்சிக்கலாம். இப்போ சுக்கு ஒரு 50 கிராம் நல்லா கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 50 கிராம். இதை லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இரும்பு பாத்திரத்தில் இதெல்லாம் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சேஃபாக இருக்கும். தீஞ்சிடாமல் நமக்கு வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை நல்லா நிழல் வாக்கில் நல்லா காய வச்சுருக்கேன். அதை நம்ம காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெறும் இலைகள் மட்டும் போடணும்னு அவசியம் கிடையாது. முத்தின காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இலைகளும் காம்பும் சேர்த்தே போடலாம். நல்லா கையில் நசுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பரான மிளகாய்த்தூள். நம்ம என்ன குழம்பு வச்சாலும் இந்த குழம்பு மிளகாய்த்தூளே போதுமானது. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.